பிப்ரவரி மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் கிட்டத்தட்ட 10 படங்கள் கிட்ட வந்திருக்கும். அதுக்கு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் படவா மட்டும் இப்போ போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த தினசரி படத்துக்கு மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 8 தேட்டர் கொடுத்துருக்காங்க. மீதி 2 படத்துக்கு 2-3 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 படத்தையும் நான் இந்த கவுண்டரில் எடுக்கல. அதே சமயம் லாஸ்ட் வீக்கில் கவுண்டரில் இருந்த படங்களும் இந்த வாரம் நம்ம எடுக்க போகிறோம் 7 படங்களும் சேர்த்து என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றத வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டரில் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் ஃபயர். இந்த ஃபயர் படம் நாளைக்கு தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம ரச்சிதா, பாலாஜி முருகதாஸ் இந்த பிக் பாஸ்ல நடிச்சார்ல, அது ரியாலிட்டி ஷோவா இல்லைங்க, அதில் நடிக்க தானே சரி. இந்த படம் நாளைக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15 தேட்டர்கள் கிட்ட வருது. மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஷோ தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 15 தேட்டர் எடுத்திருக்கின்றது ஒரு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு ரேஞ்சில் இந்த தேட்டர்கள் காட்டுது. மேபி நாளைக்கு ஏறலாம். படம் வந்ததுக்கு அப்புறம் படத்தோட ரேஞ்சை பார்த்துட்டு குறைக்கலாம். படத்துக்கு கூட்டம் போடலாம், தேட்டரோட ஷோவை கட் பண்ணலாம். அதனால தேட்டரோட ரேஞ்செல்லாம் பெருசாக பேஸ் பண்ணிக்காதீங்க. படம் எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த கவுண்டர் வைக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன்றது இந்த வாரத்தில் அவ்வளோ டைட் ரேஷியோ இருக்கு கவுண்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு இந்த 10வது இடமே ஒரு பெஸ்டான இடமா தான் இருக்கு. நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போற படம் ஒத்த ஓட்டு முத்தையா. ஒத்த ஓட்டு முத்தையா படத்தில் நம்ம கவுண்டமணி நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 85-86 வயசுல ஹீரோவா ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் முன்னாடியே எடுத்து வச்ச படம்னாலும் யோகி பாபு இப்போ ஒரு காமெடினா வேற வழி இல்லாம 10 வருஷமா அவர் தான் ஓட்டிட்டு இருக்காரு. அவரு கூட நம்ம காமெடி லெஜண்ட், நம்ம தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய காமெடி லெஜண்டான கவுண்டமணி, இவங்க 2 பேரோட காம்போ பார்க்க போனா கவுண்டமணி செந்தில்ற மாதிரி கவுண்டமணி யோகி பாபு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். நம்மள கவுண்டமணி திருப்பி பேக் கொடுத்து ஒரு செம்ம காமெடி படம் வரப்போகுது இப்பெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் தேட்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு 12 தேட்டர்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இல்லை எல்லாமே மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஷோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இனிமே பார்ப்போம் யோகி பாபு நம்ம கவுண்டமணியோட காமெடி என்ன மாதிரி ஒர்க் ஆகி தேட்டரில் ஆடியன்ஸை கொண்டு வருது அப்படின்றத. எக்ஸ்பெக்டேஷன் தேட்டர்கள் இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க போனால் ஃபயரை விடவே ஒரு 1-2 சீன் கம்மியாக இருக்கனாலும் நம்ம கவுண்டமணி யோகி பாபு அந்த கூட்டணி கோசமே இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். அதை இன்னும் எந்த மாதிரி பெஸ்ட்டாக இந்த படம் பண்ணுதுன்றதை நாளைக்கு பார்த்தலாம். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் காதல் என்பது பொது உடைமை. இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 ஸ்கிரீனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இல்ல நம்ம ஃபயர் ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி எல்லாமே சிங்கிள் ஷோவா இல்லாம சில தேட்டர்கள்ல 2-3 ஷோவும் கொடுத்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 50% தேட்டர்கள்ல இதுக்கும் சிங்கிள் ஷோ தான். எனிவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 படங்களோட இந்த படத்துக்கு தேட்டர்கள் அதிகமா இருக்கு. அப்புறம் இது ஒரு லெஸ்பியன் கதை அப்படின்றனால கொஞ்சம் சர்ச்சையாலேயே கொஞ்சம் தெரியுது. சேம் டைம் ரோகிணி வினித் மட்டும் இல்லாம லியோமல் ஜோன்ஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஜேபிஎம்ல அந்த ஹீரோயின் கேரக்டர் நடிச்சாங்களா மணிகண்டன் ஒய்ஃப், அவங்க தான் இந்த படத்துல அந்த லெஸ்பியன் கேரக்டர் மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் முஃபாசா தி லைன் கிங். முஃபாசா தி லைன் கிங் படம் ரிலீஸ் ஆகி 56 நாளைக்கு மேல ஆகுது. இப்போ கூட இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. பார்க்க போனா 60 நாளைக்கு தேட்டரில் ஓட போகுது இந்த படம். கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தேட்டரில் இருந்து, ஏன்னா விடுதலை கூடவே இந்த படம் பெட்டர் பண்ணி மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த பொங்கல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே சர்வே ஆகி இப்போ வரைக்கும் ரன்னிங் கொடுத்துட்டு தேட்டரில். அதனால இப்போ 2 தேட்டர்கள் கொடுத்துருந்தாலும் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு பண்ணிருக்கோம். நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் கேப்டன் அமெரிக்கா பிராவ் நியூ வேர்ல்ட். இந்த படமும் நாளை தான் ரிலீஸ் ஆகுது February 14. இந்த படத்தில் கேப்டன் அமெரிக்காவை ஒரு புது கேரக்டர் இருக்கிறான்னு நினைக்கிறேன். எல்லாம் தாண்டி இந்த படத்தில் அல்க் ரெட் கலர்ல இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா பல பேருக்கு இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மார்வல் படம். மார்வல் படம்லாம் கேட்கவே தேவையில்ல. இங்க தமிழ்நாட்டில் அதுக்கிட்டே ஒரு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டரிக்கல் ட்ரீட்டா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய தேட்டரிக்கல்ல ஓரளவுக்கு நிறைய நல்ல ஷோஸே இந்த படத்தை கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி தேட்டரிக்கல் பார்க்க போனா கம்மி தான். ஆனா அவங்க கொடுத்துருக்க தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தேட்டரிக்கலா இருக்கு. ஷோஸ் கெப்பாசிட்டியும் இந்த படத்துக்கு நல்லா இருக்கு. இந்த படம் இப்பதான் இந்த அளவுக்கு தேட்டரிக்கல் வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன். படம் பெஸ்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீக்கெண்ட் டைம்லாம் தேட்டரிக்கல் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இப்போ இருக்க தேட்டரிக்கலை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு கவுண்ட் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இருந்தாலும் அந்த மார்வல் சீரிஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இன்னும் நம்ம ரொம்ப மேலே போயிடலாமான்னு பார்த்த 2 கவுண்டவுன். எனவே தமிழ் படங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். அதே சமயம் அந்த படத்துக்கு தேட்டர்களும் அதிகமாக வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த படத்தை இந்த கவுண்டரில் வச்சிருக்கேன். இதுவும் தமிழ் படம் தான், ஹாலிவுட் படமா இருந்தாலும் ஒரு டப்பிங் படம் தானே, நம்ம நேரடி தமிழ் படத்தை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றேன். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் 2K லவ் ஸ்டோரி. இந்த 2K லவ் ஸ்டோரி படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம சுசீந்திரா டைரக்ட் பண்ணிருக்காரு. சுசீந்திர பேடியிலலாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை தோல்விகள்ல இருந்து கத்துக்கிட்டு இந்த படத்தை வேற லெவலில் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இன்னும் 2K கிட்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு படம் ரொம்பவே வியர்டா இருக்குதா சொல்லும். ஏன்னா இவர் சொல்றத பார்த்தா 2K கிட்ஸ் பேரண்ட்ஸுக்கு அறிவுரை தராங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எங்கேயா நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் என்னடா இந்த மாதிரிலாம் பேசுறாப்பல, ட்ரைலர் வேற லெவலில் இருக்கும்போது உள்ள போய் பார்த்தாக்கா உள்ளுக்குள்ள இவரே தான் ஆடியன்ஸ் சொல்லி பேசுற மாதிரிலாம் விஷயம் இருக்கிற மாதிரி ட்ரைலர்ல பார்க்கும்போது தெரியல. எனவே மேடை பேச்சுக்கு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அந்த மாதிரியான விஷயமா தான் இந்த டாக் இருக்கா இல்லையான்றதெல்லாம் படம் நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்துக்கு தேட்டர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 தேட்டர்களையே கொடுத்துருவாங்க. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஷோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கிள் ஷோன்றதுலாம் கிடையாது. 2-3-4 ஷோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம கவுண்டரில் அடுத்ததா இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் பேபி பேபி. இந்த பேபி பேபி படமும் நாளை தான் ரிலீஸ் ஆகுது நம்ம லவ்வர்ஸ் டேக்கு. இந்த படத்துல முக்கியமா நம்ம ஜெய், சத்யராஜ், யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது 2 பேபிகள் மாத்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி டிராமாவா காமெடி என்டர்டைன்மெண்டா கொடுக்க ட்ரை பண்றாங்க படத்தை. எனவே இந்த படத்துல நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கிறனால இந்த வாரம் பெரிய தேட்டர்களுக்கான அந்த ஃபைட்லாம் இல்லைன்ற ஒரு காரணத்தால இந்த படத்துக்கும் 30-35 தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கால்குலேட் பண்ணும்போது 2K லவ் ஸ்டோரியோட சின்னதாக ஒரு பாயிண்ட் இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் சொல்லலாம் தேட்டர்கள். அதே சமயம் இந்த படத்துக்கு
தேட்டரிகளுக்கும் வந்து சீட் கெபாசிட்டி கம்மியா இருக்கிற அந்த ஸ்கிரீன்ஸ் தான் கிடைக்குது. ஷோஸ்ன்றதும் அதே மாதிரி தான். நீங்க பாப்போம் ஜேபிஎம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷனா அந்த 2K லவ் ஸ்டோரி ஆகட்டும், இங்க ஜேபி ஆகட்டும், கைகே ஆகட்டும், சுசீந்திரனுக்கு ஆகட்டும், இவங்க யாருக்குமே வந்து பெரிய மார்க்கெட் இல்ல. எனிவே இந்த வாரம் வந்து தேட்டரிகள் அந்த அளவுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரஷ்யா இருக்குன்னு பார்த்தாக்கா வாங்க எத்தனை பேர் வரீங்களோ வாங்க, எல்லாருக்கும் தேட்டர் தாராளமா தரன்ற அளவுக்கு இந்த வாரம் உருவாயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஒரு தேட்டரிகள் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி படத்துக்கலாம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் தண்டேல். தண்டேல் படம் போன வாரமே வந்துருச்சு. நான் நேத்தே வந்து ஒரு வீடியோ போட்டதுல பேசியிருப்பேன் இந்த படத்தை ஏன் கவுண்டர்ல எடுக்கலன்ட்டு. இந்த வாரம் கவுண்டர்ல இவ்வளவு டாப்ல வச்சிருக்குன்னா அதுக்கான தேட்டரிக்கல் ஸ்கிரீன் இந்த படத்துக்கு கிடைக்கல. ஏன்னா 2 ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும், அதுவும் சிங்கிள் ஷோ. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10-15 தேட்டரிக்கிட்டே ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் வீக்கெண்ட்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 தேட்டர் கிட்ட வந்துருச்சு. ஓரளவு ஸ்கிரீன் கெபாசிட்டியும் நல்ல சீட் கெபாசிட்டி உள்ள தேட்டரிக்கிலே போட்டாங்க. அதே சமயம் இது ஒரு தெலுங்கு படம். தெலுங்குல இருந்து தமிழ்ல வந்து இங்க டப்பிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா தெலுங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் வரைக்கும் இந்த படம் வந்துருச்சு 1 வீக் கிட்ட. படமும் நல்ல ரிவ்யூ வாங்கியிருக்கு. இங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூல வந்து வழக்கமான படம் தாங்க இருந்தாலும் ஓகேங்க நல்லா இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல. தேட்டரிக்கல் இந்த அளவுக்கு குறைச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி புதுசா வர படத்துக்குலாம் அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. ஆனா அந்த படத்துக்குலாம் அவ்வளவு தேட்டரிக்கல் கொடுத்து இந்த தண்டேல்றது வந்து பாத்தீங்கன்னா சாய் பல்லவிக்கோசமே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படத்துக்கு ஏன் திடீர்னு இவ்வளவு தேட்டரிக்கல் குறைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த படத்தை நான் போன வாரமே எடுத்துருக்கணும். அது எடுக்கலன்றதுனால இந்த படம் வந்து ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸா நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் ஓரளவுக்கு பார்க்க முடியுது. ஸோ அதனால லாஸ்ட் வீக்கெண்ட்ல இருந்த தேட்டரிக்கல் அந்த மாதிரிலாம் விஷயத்தை கம்பேர் பண்ணி நான் இந்த வாரம் இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ பெஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சனால இந்த ஒரு கவுண்டர். ஆனா மீதி இருக்க எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு தேட்டரிக்கல் அதிகமாக இருந்தாலும். ஸோ அதனால அந்த படங்கள்லாம் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா நம்ம கவுண்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து இந்த வார கவுண்டர்ன்றதோட ஒரு முந்திர வாரத்தோட அனலைசிஸும் சேர்த்து வச்ச ஒரு கவுண்டர் எடுத்துங்க இந்த படத்துக்கு மட்டும். நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மதகஜ ராஜா. மதகஜ ராஜா படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். கிட்டத்தட்ட 35 நாளைக்கு மேல தேட்டரிக்கல ஓடிடுச்சு. லாஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு 3 தேட்டரிக்கிட்ட ஓடின படம் இப்ப கூட 2 ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. மதகஜ ராஜா படம் ஏதோ வந்து ஒரு பொங்கல் கரெக்டான காம்படிட்டர் இல்லாத ஒரு காரணத்தால ஒரு சம வெற்றியாகி பாக்ஸ் ஆபீஸ் ஆகட்டும், மக்களை சிரிக்க வச்சதாகட்டும், நம்ம ஆள் இல்லாத ஊர்ல நான் தான் நாட்டாமங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு ஹிட் பேஸ் அப்படின்றதுனாலே பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் சர்வேவிங்கும் கொடுத்துட்டு இருக்கு. இதில் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே வந்து சிங்கிள் தேட்டர் கொடுத்து ஓடிட்டாங்கன்னா 50 நாள் ரன்னிங் அப்படின்ற இன்னொரு ப்ரௌடியும் மதகஜராஜா படம் எடுத்துரும். நம்ம கொண்டு அடுத்ததா இதே 3வது இடத்துல பார்க்க போற படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் ரிலீஸ் ஆகி இது 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்ட் வரணும். இல்லை அடிச்சிருவாங்க தான் தோணுது. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. ஆனால் சிங்கிள் ஷோ கொண்டு வந்துட்டாங்க. பட் லாஸ்ட் வீக்ல ஓரளவுக்கு தேட்டரிக்கல் கெபாசிட்டி கொஞ்சம் ஒரு 20 அந்த ரேஞ்சிலேயே வந்து கொஞ்சம் போயிட்டு இருந்து நம்ம லாஸ்ட் வீக்கே பேசியிருப்போம். ஒரு பெரிய படம் வரும்போதே இந்த படம் வந்து டவுன் ஆகாம அப்படியே தேட்டரிக்கல் சர்வே கொடுத்துருக்காங்க. நம்ம ஹரிபாஸ்கருக்கு வந்த முதல் படமே பாத்தீங்கன்னா நல்ல வெற்றி படமா அமைஞ்சு 25 நாள் ரன்னிங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் நல்ல ஒரு தேட்டரிக்கலோடவே இருக்குது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு டைட் காம்படிஷன் அந்த மாதிரியான சில விஷயங்களாமும் கடந்து ஏன்னா பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து எத்தனை படங்கள் ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதுலாம். ஸோ அந்த ஒரு காம்படிஷன்ல சர்வே பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகியும் 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்தில் இந்த படத்துக்கும் 25 நாள் போஸ்டர் வரும். 25வது நாள்ல வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி தான் சொல்லி ஆகணும் நம்ம குடும்பஸ்தன் படத்தை. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்ல வந்து இந்த படத்துக்கு செகண்டரி ஸ்கிரீன்லாம் எடுத்துட்டாங்க. தேர்ட் ஸ்கிரீன் கிடைச்சதா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தாலும் இந்த படம் வீக்கெண்ட் கிட்டே பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்கிரீன் அப்படின்றத வந்து நிறையவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட இந்த 4வது வாரத்தில் ஓடும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு சில செகண்டரி ஸ்கிரீன்ல இந்த குடும்பஸ்தன் ஓடிட்டு இருக்கு. தேட்டரிக்கல் கவுண்ட்ன்றதும் ஒரு 30 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 30 ரேஞ்ச்னா கூட இந்த படத்துக்கான ஸ்கிரீன் கெபாசிட்டின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சீட்ஸ் அதிகமா இருக்கிற ஸ்கிரீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஷோஸும் நல்ல ஒரு ஷோஸ் தான் போயிட்டு இருக்கு. 3-4 ஷோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ குடும்பஸ்தனுக்கு லாஸ்ட் வீக்கா வந்த ஒரு பெரிய படம் ஒரு ஸ்பீட் பிரேக்கரா இருந்தாலும் இந்த படம் அப்படியே நல்லா சர்வே ஆயிட்டு இருக்கு. நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போற படம் விடாமுயற்சி. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி இது 2வது வாரம். தெரியும் நம்ம தலை படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி இல்ல 90% தேட்டர்ல இந்த படம் தாங்க வந்தது. ஆனா அது அப்படியே வந்து ஒரு வாரம் கட்டி காப்பாத்தி ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அதுக்கு காரணமே வந்து ரெட் ஜெயண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு வந்து தேட்டரிக்கல் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த ஒரு வாரம் சர்வே கூட இந்த படத்துக்கு இருந்திருக்காது. கண்டிப்பா வீக்கெண்ட் டைம்லயே வந்து இந்த படத்துக்கு தேட்டரிக்கல்லாம் ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வீக்கெண்ட்ஸ் முடியும் போது. ஆனா மிகப்பெரிய ஒரு டவுன், அதாவது இந்த 2வது வாரத்தில் இருக்கு பாத்தீங்களா டவுன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்ல 3-4 ஸ்கிரீன் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 2-3 ஸ்கிரீன்ல கன்ஃபார்ம்டா இந்த படம் ஓடிட்டு 4 ஸ்கிரீன்ல கூட ஓடிச்சுன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ரேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட வந்து எல்லா ஸ்கிரீன்லயும் ஓடின அந்த நிலமன்றது எப்படி மாறி இருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட பேபி 2K லவ் ஸ்டோரிலாம் அவ்வளவு பெரிய படம் கிடையாது. அந்த படங்களுக்கு எல்லாமே ஒரு 35 ஸ்கிரீன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சின்ன படங்களுக்கும் ஒரு 10-15 தேட்டர் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தேட்டர் அசால்ட்டா ஈஸியா ஷேர் ஆகிறதுக்கு காரணமே அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஒரு 10 படம் வரதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா விடாமுயற்சி விட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் வந்து உங்களுக்கு வீக்கெண்ட் வரைக்கும் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணாலும் வீக் டேஸ்லாம் பயங்கரமா சொதப்ப ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு மேல படம் தேராதுன்னு சொல்லதான் இவ்வளவு பெருசா தூக்கிட்டு இருக்காங்க. அஜித்துக்கு ஆடியன்ஸே உள்ள போக மாட்டாங்க தேட்டரிக்கல் அப்படின்றதான் மோஸ்ட் ஆஃபா நிறைய தேட்டர்ல நடந்துகிட்டு இருக்கு. இதை கண்டிப்பா நம்ம அஜித் மாத்தி ஆகணும். நம்ம ஒரு நெகட்டிவா சொல்லணும்ன்றதுக்கோ சொல்ல அவரு கிட்ட ஒரு பெரிய மைனஸ் கிடைச்சிருக்கு. மனுஷ மக்கள் எல்லாம் வந்து
எல்லாரும் வந்து அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கைனா நீங்களே எப்போ வாழ்வீங்கன்ட்டு கேட்டாரு. நாங்கெல்லாம் வாழ்றோம், உன் படம் வாழாதுன்ற மாதிரி மக்கள் ஏதோ பண்ணி விட்டாங்க போல இருக்கு. அதுக்குதான் அந்த மனுஷன் மைக்கை கொடுக்காதீங்க, ஏதாச்சும் பேசி வச்சிருவாருன்றோம். அடிக்கடி இந்த மாதிரி தான் மைக்கை வாங்கி ஏதாச்சும் பேசி எப்பவுமே வந்து டவுன் கிரேடு போவாரு. பார்ப்போம், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அதை கொஞ்சம் தப்பா தான் பேசிட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி ஏதாச்சும் வந்து பண்ணி மேலே வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்று இங்கே ஹீரோ ரேஞ்சுக்கிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி மாற்றலாம். நான் ஒரேடியாக வேற ரூட்ல டிராவல் பண்ணுறேன்னு சொன்னாக்கா மக்கள் வந்து நீங்க டிராவல் பண்ற ரூட்ல வந்து காக்கா கூட இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்றதுலாம் இந்த படத்தோட வீழ்ச்சி ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ எவ்வளவோ படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருங்க, அதுக்கெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தை வந்து ஃப்ரீயாக கேப்பிடுவோம். என் பொங்கலுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஃப்ரீ கேட்பேன், எந்த படமும் வரல. ஆனால் இவ்வளோ பெரிய படத்துக்கு கிட்டத்தட்ட அடுத்த வாரத்தில் ஏதோ 1 படம் 2 படம் வந்துட்டுனா பரவாயில்ல, ஆனால் 10 படமாயா லைன் கட்டி வந்து நிற்கும். அந்த அளவுக்கு பல்ல இழிச்சிருக்கு விடாமுயற்சி படம். இல்லை என்னவோ அஜித்தை மொக்க பண்ணோம், அஜித்தை நைட்டிவா பேசணுன்றது மாதிரிலாம் பேசுறீங்க. ஒரு படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதை பற்றி பேசணும், பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான்.